அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த வறுமை கோடு கீழ் இருக்கக்கூடிய ஜாதகர் எதன் அடிப்படையில் அவருக்குடைய அந்த வாய்ப்பு ஏற்படுது என்பது தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ முழுக்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமும் 12ஆம் இடம் தான். அந்த லக்கணத்திலேருந்து கருத்தில் கொள்ளுங்க. லான் போட்டிருக்கோம். அதுலேருந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார். அந்த 2ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் 2 பேரும் வீடு மாறினாங்கன்னா அவங்களுக்கு இந்த அதாவது வறுமை கோட்டின் கீழ் இருக்குது அதிக வாய்ப்புகள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ வந்து இப்போ 2ஆம் அதிபதி வந்து ரிஷபம்னு வச்சுங்க. இப்போ 12ஆம் அதிபதி மீனான்னு வச்சுங்க. இவங்க 2 பேரும் வீடு மாறிக்கினாங்கன்னா அவங்க வறுமை கோட்டின் கீழே காலத்தை கழிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த 2ஆம் அதிபதி 12இல் நின்றாலும் 12ஆம் அதிபதி 2இல் நின்றாலும் அவங்கள் மிகவும் வறுமை கோட்டு கீழ் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் லக்னாதிபதி 4ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதி இவங்க மூவரும் கூடி லான் போன்ற லக்குனம் அதிலிருந்து 8ஆம் இடத்தில் அந்த ஜாதகர் பிறந்த நாள் முதல் ஏழ்மையிலேயே வறுமையில் கஷ்டப்படும் சூழ்நிலை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதாவது லக்னாதிபதி 4ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதி இவங்க மூவரும் இணைந்து 8இல் இருந்தால் அந்த ஜாதகர் பிறந்த நாள் முதல் ஏழ்மையிலேயே வறுமையில் கஷ்டப்படாருன்னு குறிப்பேற்றி வச்சிருக்காங்க. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.